வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 24 மணத்தியாலங்களில் 47 பாலஸ்தீனர்கள் கொலை. பாடசாலைகளின் கல்வி செயற்பாடு குறித்து வெளியான விசேட அறிவிப்பு. இணையத்தில் நிதி மோசடி, இந்தியர்கள் உட்பட 60 பேர் கைது. ஆசிரியர் சேவை அத்தியாவசியமான சேவையாக அறிவிக்கப்படும். வெளிமடையில் பேருந்துகள் மோதி விபத்து, 11 பேர் காயம். அனைத்து அரசு பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் இன்று வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 2 நாட்களாக ஆசிரியர்கள், அதிபர்கள் முன்னெடுத்த சுகையின விடுமுறை போராட்டம் வெற்றி அளித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 30 இந்தியர்கள் உட்பட 60 சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். இணையத்தில் நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர்கள் தலங்கம, மாதிவெல மற்றும் நீர்கொழும்பு, கொச்சிக்கடை பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விடத்தல் தீவு வனத்தில் ஒரு பகுதியை இறால் பண்ணை திட்டத்துக்கு ஒதுக்கும் வகையில் வன ஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் முடிவுக்கு வருவதாக கடந்த மே மாதம் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருந்தது. இறால் வளர்ப்பு தொழில் பூங்காவை அமைப்பதற்காகவே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக சூழல் நீதிக்கான நிலையம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. இந்த மனுவை ஆராய்ந்த உயர் நீதிமன்றம் வனஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலையும் நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. ஆசிரியர் சேவை அத்தியாவசியமான சேவையாக அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் சி வரகாகொட ஞானரத்ன தேரரை நேற்று சந்தித்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளுக்காக ஆசிரியர் காலை வேளையில் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது. எனினும் காரணங்களுக்காக எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாமல் இருக்குமாயின் பாடசாலை மாணவர்கள் கல்வியை இழப்பதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஆசிரியர் சேவை அத்தியாவசியமான சேவை அறிவிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிமடை அம்பகஸ்தேவ பகுதியில் நேற்று பிற்பகல் 2 பேருந்துகள் மோதுண்டதில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். முதவெலையிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் ஓல்டிமாரியிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 7 பெண்களும் 4 ஆண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வெளிமடை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று காலை சீனாவுக்கு சென்றுள்ளார். இந்த விஜயத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் மற்றும் முக்கிய உயர்மட்ட அதிகாரியுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கி உதவி அளித்தமை, இரு நாடுகளுக்கும் இடையிலான எதிர்கால திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கு முன்னர் கல்முனை பிரதேச செயலக விவகாரத்தில் சில விடயங்கள் தீர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சிவனேசன்துரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களிவாஞ்சிக்குடி பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தேர்தலுக்கு பின்னர் பல முக்கிய விடயங்கள் மேற்கொள்ளப்படும் எனவும் இராஜாங்க அமைச்சர் சிவனேசன்துரை சந்திரகாந்தன் குறிப்பிட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவினர் உறுப்பினரும் போதைப்பொருள் வர்த்தகருமான குடு ரொஷான் மற்றும் ஹெரந்தனியா சுத்தா ஆகியோருக்கு சொந்தமான 5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. வத்தலை மற்றும் கிராண்ட் பாஸ் பகுதிகளில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது 3 கிலோ 492 கிராம் நிறையுடைய ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டதுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்படுவதற்கான காரணம் தொடர்பில் ஆராய்ந்து முதற்கட்ட அறிக்கையினை 2 வாரங்களில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பில் வெள்ளம் ஏற்பட்டமை தொடர்பில் ஆராய்வதற்காக நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சகல ரத்நாயக்க கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேச செயலாளர்களுக்கும் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தின் சகல கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் இந்த அறிக்கையை தயாரிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கடந்த 10 வருடங்களாக பாரதிய ஜனநாயக கட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பதில் அளித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதில் கடிதம் எழுதியுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கடந்த 10 வருடங்களாக பாரதிய ஜனநாயக கட்சி நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தம்பலகாமம் ஈச்சநகர் பகுதியில் தாய் மற்றும் அவரது மகளை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய குற்றச்சாட்டில் கைதானவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைதானவர் நேற்றைய தினம் கந்தளாய் நீதிவான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தம்பலகாமம் ஈச்சநகர் பகுதியில் பெண் வேடம் அணிந்து வந்த ஒருவர் தாய் மற்றும் அவரது மகளை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக தம்பலகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொடுக்கல் வாங்கல் சம்பவம் தொடர்பிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையில், மற்றவர் கந்தளாய் தள வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காசாவில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 47 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதுடன் 57 பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்து காசாவில் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருந்து தற்போது வரை 37,765 பேர் கொல்லப்பட்டதுடன் 86,000க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.